जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு மடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லாரும் நன்னா இருக்கணும், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் யாருக்கு கெடு பலன், யாருக்கு சுப பலன், யாருக்கு எப்படி இருக்கு, கணவன் மனைவி பெண்களுக்கு எப்படி இருக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்படி இருக்கு, யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பணம் வாங்குறதா வேண்டாமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பத்தி நீங்க இந்த வாரம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. வார வாரம் ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வாரம் இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது பார்த்து. ஜாதகம் மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பிறந்த தேதி நேரம் தெரியலன்னு ஒரு பெயர் ராசி குறிப்பு பார்த்துக்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண் கணிதம் பார்த்துக்கலாம், அதே போல் ஒரு ஜெமாலஜி பார்த்துக்கலாம், என்ன ராசி கற்கள் போட்டுக்கலாம், அதே போல் உங்களுக்கு தேவையான எந்திரங்கள், உங்களுக்கு தேவையான பூஜைகள், அது மட்டும் அல்லாது உங்களுக்கு பிரஷ்னம் பார்க்கறது, தற்கால பிரஷ்னம், இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம் பார்க்கறது, அதே போல் தாம்பூல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இது எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்கணும், கரெக்டாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார், நான் ராஜ்குமார் குருக்கள் கிட்ட இமீடியட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷன் சொல்றது என்னுடைய இது, அதிலிருந்து வெளியில கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. அதாவது அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க இருங்க. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார். சுவாமியை அதுக்கு வழிகாட்டுதல் தான் நான் இறைவன் கிடையாது. உங்களுக்கு அந்த பாதையை காட்டுபவன், அவ்வளவுதான். சார், இந்த வழியில போங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அதாவது சொல்லுவாங்களா, தெய்வானா மனுஷ ரூபானா, மனித ரூபத்துல அசரீரமா நீ தசை உனக்கு நல்லா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நீங்க நம்பலாம், கடவுள் இருக்கான்னு சொல்றவனையும் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்றவனை மட்டும் நம்பக்கூடாது. அதனாலதான் இறைவன் மிகப்பெரியவன். நல்லா ஒரு ஒரு துரும்பு நல்லா வழிகாட்டுறேன் உங்களுக்கெல்லாம். ஒரு பிரம்ம வித்தை கற்றவன் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது தான் என் வேலை. நீங்க நல்லா இருந்தா என் மனசுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்லது, என்னுடைய ஆத்மா நல்லபடியா இந்த பூமியை விட்டு போகும். சரிங்களா? சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? மக நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நான் முதல் விஷயமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்ல சொல்ற 2 வரியா இருந்தாலும் அந்த 2 வரி எப்படின்னு வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் அதுல நிறைய சம்பந்தம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா, அடக்கம் உங்களை உயர்த்தும், அடங்காத அகந்தை உங்களை வீழ்த்தும். சோ ஜாக்கிரதையா இருங்க. ஏற்கனவே அஷ்டமச்சனி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமச்சனி ராசிக்கு 12ல ஜாதகத்துல குரு, அடுத்தது ஜென்ம குரு வேற வரப்போகுது. என்ன எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், எவன் எங்கிறது செருப்பால் அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது, எவன் எங்கிறது மறைஞ்சு அடிக்கிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, எவன் எங்கிறது கல்லூட்டு எறிகிறான்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா இருந்தாலே நமக்கு கெட்ட பேர் வருது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா கூட படுபாவங்க நம்மளே சீண்டி பாக்குறானுங்க அப்படிங்கிற இதெல்லாம் வருது. ஸோ அதனால கொஞ்சம் சிம்மம் தலைவனாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் தலைமைக்கும் அகந்தைக்கும் இடையே இருக்கும் கோட்டையை இந்த வாரம் கடத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரம் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு கதவு திறக்கும். ஆனால் ஆணவமாக நடந்து கொண்டால் உங்கள் கதவு உங்களுக்கே மூடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீப்டா பார்ப்பாங்க. வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. வேலை விஷயத்துல உன்னை கோவப்படுத்துற அளவுக்கு, உசுப்பேத்துற அளவுக்குலாம் சில பேர் நடந்துப்பாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஈஸியா தன் வேலை முடிஞ்ச உடனே அப்படி அந்த கப்பை யூசந்திர கப்பை அப்படி கசக்கி அப்படி தூக்கி எறிகிறாங்களோ, உன்கிட்ட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படி உன கசக்கி அப்படி தூக்கி அந்த இதை அமுக்கி அப்படி தூக்கி உன குப்பையில போட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, தே ஃபினிஷ்ட் யூ, அந்த மாதிரி. ஸோ அது பார்த்துக்கோ. ஏன்னா இதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல விரும்பல. சிம்ம ராசி நீ தான் இதுக்கப்புறம் கவனமா இருக்கணும்.
குடும்பத்தில் உங்கள் முடிவுக்கு எதிர்ப்பு வரலாம். எல்லாவற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்காதீர்கள். அதிக அதிகாரம் காட்டினால் உங்களை நம்பியவர்கள் விலகக்கூடும். ஸோ கரெக்டா இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். தொழில் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி கருத்தை அலட்சியம் செய்யாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனக்கசப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீதிகளில் சண்டை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொண்டாட்டியை பாதியிலே இறக்கி விட்டுட்டு போறது, புருஷன் வேலைக்கு போகும்போதே சில பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வரியிலே உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன நடக்கணும். ஏற்கனவே இப்ப விவாகரத்தாகி பிரச்சனையில இருக்குன்னு சொன்னா ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து விடலாம் என்று சொல்ல வார்த்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். உண்மையான சட்ட நடவடிக்கை தேவைப்பட்டால் கரெக்டா ஆலோசனை செய்து பிரியவும். ஸோ கரெக்டா பார்த்துக்கோ. திருமண பேச்சு நல்ல முன்னேற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பப்ளிக் எக்ஸாமு, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், சில எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்பீக்கிங் மேனேஜ்மெண்ட், ரிலேட்டட் லேர்னிங் இதெல்லாமே நல்லா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல ஷேர் மார்க்கெட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அனுபவம் இருந்தால் செயல்பாடு பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அதிகாரம் காட்டுதல், அகம்பாகமாக பேசுதல், பிறரை குறைத்து மதிப்பிடுதல், தேவையற்ற செலவு, கோபத்தில் உறவை முறித்தல், புகழ்ச்சியை நம்பி முடிவு செய்தல். ஸோ இதெல்லாமே இருக்கு. மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 49% இருக்கு. கவனிப்பு அளவு பார்த்துக்கோங்க. ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அசிடிட்டி, ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கு. ஹெட்ஏக் சம்பந்தமானதெல்லாம் இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கு. உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் திடீரென வரும். அங்கே நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிம்மம், நான் சொன்ன அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கிறதுக்கான விஷயங்களை பார்த்துக்கோங்க. நண்பர்களிடம் கவனமா இருங்க. நண்பர்களிடம் ஏமாந்து போயிடாதீங்க. நண்பர்கள்னாலே நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க, தீய நண்பர்களும் இருக்காங்க. நண்பர்களிடம் அதாவது சுய இதோட இருப்பாங்க பாத்தீங்களா, செல்ஃபிஷ்னஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களை விலக்கி வைக்கிறது நல்லது. உன் கூடயே இருப்பான், உனக்கே வேலை காமிச்சிட்டு தண்ணி காமிச்சிட்டு போயிடுவான். ஜாக்கிரதை, தண்ணி காமிச்சிட்டு போயிடுவான். ஸோ கவனமா இருங்க. சுபம்.